மேலும் ரமேஷ் அப்படின்ற ஒரு இளைஞர் இந்த விபத்துலேருந்து தப்பிச்சிருக்காரு அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் இருந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அவர் வெளியில் குதிச்சு அவர் தப்பிச்சு வந்திருக்காரு. இதை நிறைய பேர் நிறைய பார்வையாளர்கள் பார்த்துட்டு கமெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த ரமேஷ் தான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமாக இருந்திருப்பாரோ, அவரை கூப்பிட்டு கூட விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. வாய்க்கு வந்தபடி ஏதோ நம்மளுக்கு டைப் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த நொடியில் அவ்வளவு பெரிய பதட்டத்தில் ஒருவர் அங்கேருந்து குதித்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி வெளியில் வந்ததுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இது பலருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வெளியில் நம்ம தப்பிச்சு வர முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், தூண்டுகோலாக இருக்கும். நீங்கள் இதை ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரமேஷ் என்ற இளைஞரை நான் பாராட்டேன் நம்ம சேனல் சார்பாக. அண்ட் இது ரொம்பவே மனசை ரொம்பவே உடைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது இந்த ஆக்சிடெண்ட். அண்ட் இதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த சம்பவத்தை குறித்து ஜெபம் பண்ணணும். மீதியாக இந்த இறந்து போனவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களுக்காக, அவங்களுடைய தைரியத்துக்காகவும் பலத்துக்காகவும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய விண்ணப்பமாக இருக்குது.